கை காலில் அடிபட்டுரும். கீழே இறங்கு. நீங்க எதுக்கு இறங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் இறங்க முடியாது. சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டாலே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் இப்ப இறங்குறாக்கல இல்ல. உன்னை எப்படி இறங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரிடி, நீ மரத்திலே இரு, நான் வீட்டுக்கு போறேன். எங்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மரத்துல இருந்து ஒரு பாம்பு இறங்கும். நாங்க நின்ன என்னை போட்டு தள்ளிரும். அதனால நான் போறேன். நீ இருந்து பொறுமையா அந்த பாம்பை பார்த்துட்டு வா. என்னது பாம்பா? ஆமாட்டி, இதுல ஒரு பாம்பு இந்நேரத்துக்கு தான் கீழே இறங்கி போகும். பார்த்துட்டு வா. என்ன கருவப்பைய பாம்புன்னு சொல்றான்? அத்தி, நம்ம வேற மேலே ஏறி வந்துட்டோமே. நான் அதை வேற பார்த்துட்டு வரணுமா? அது என்ன போட்டு தள்ளிரும். இந்த பாருங்க, நீங்க போய் தானே சொல்றீங்க, பாம்பெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? உண்மையா இது வழியா இப்ப பாம்பு இறங்கும். அதான் இருந்து பார்த்துட்டு வான்னு சொல்றேன். என்னமோ கூல ஃப்ரெண்ட பார்த்துட்டு வான்னு சொல்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம மரத்துல ஏறணும்னா அந்த பாம்பு நம்மளை போட்டு தள்ளிரும் போலயே. என்னங்க, உண்மையிலேயே இந்த மரத்துல பாம்பு இருக்குதா? நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே இந்த மரத்துல பாம்பு இருக்கு. இப்பவும் சொல்றேன், கீழே இறங்கிரு. இல்ல பாத்துக்க, எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. இதுக்கு மேல அங்க இருக்க கூடாது. நம்ம கீழே இறங்கிட வேண்டியதான். சரி, நான் கீழே இறங்குறேன். ஆனா நீங்க என்ன எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு பயந்துகிட்டாடி மேலே ஏறி உட்காந்துருக்க. ஒன்னும் பண்ண மாட்டேன். கீழே இறங்கு. சரி, நீங்க இவ்வளவு சொல்லிடியே, அதனால நான் கீழே இறங்குறேன். கொழுப்ப பத்தியா? கீழே இறங்குட்டி, உனக்கு இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன்டி. இறங்கு கீழே. அடிய பார்த்து இறங்கு. நானா இறக்கி விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இறங்கிடுவேன். அம்மா, இதுல மட்டும் உஷாரா இரு. இவ்வளவு பயமா இருக்கே, அப்புறம் எதுக்கிட்டி மரத்துல ஏறின? எல்லாம் உங்களாலதான். நீங்க சும்மா இருந்தா நான் ஏன் மரத்துல ஏறுறேன்? கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க போறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் குரங்கு சட்டை பண்ணிக்கிட்டு. இப்படி துரு துருன்னு பொண்டாட்டி இருந்தா யாரடி கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பா? அதுக்கு குரங்கு குரங்கு எப்ப பார்த்தாலும் சட்டை பண்ணிக்கிட்டு. இந்த பாருட்டி, இதெல்லாம் என்ன பொண்டாட்டிட்டு தான் பண்ண முடியும். அதனாலதான் நான் பண்றேன். இந்த பாருங்க, இனிமேல் நீங்க இப்படி பண்ணீங்க, நான் அப்புறம் உங்களை பார்க்க வர மாட்டேன். இனி பார்க்காம நீ இருந்துருவியா? அதெல்லாம் இருந்துருவேன். அப்படியா? சும்மா இருங்க, நான் இப்பதானே சொன்னேன். சரிட்டி, உன்னை ஒன்னும் பண்ணல, போதுமா? அப்புறம் ரூபி, யாரும் இல்ல. அதான் நம்ம 2 பேரும் இருக்குமே. அப்படியா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் தரலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறவே இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட சுத்துடி. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். போங்க. ஆமா, போறாங்க போறாங்க. அடியே, அதெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். கிட்டவா. செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என் பட்டு குட்டி, என் அழகு குட்டி. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ மாமா. அது என்னடி கொஞ்சம் போது மட்டும் மாமான்னு கூப்பிடுற? அதெல்லாம் அப்படித்தான். என் செல்லத்து கூட இதே மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்டி. நானும் என் மாமா கூட இப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும். அப்படிங்களா? ஆமா. நீ வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே இந்த மரத்தில் பாம்பு இருக்குதா? இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க? நான் சும்மா சொன்னேன்டி. அப்போ பாம்பு இல்லையா மரத்தில்? அதெல்லாம் மரத்துல பாம்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மரத்துல இப்படி உட்கார்ந்துருக்க, கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? அதனாலதான் மேலே பாம்பு இருக்குன்னு சொன்னேன். போ மாமா, நான் பயந்தே போயிட்டேன். அப்புறம் கீழே விழுந்து கை கால் அடிபட்டுருச்சுன்னா எனக்கு வலிக்கும்ல. எனக்கு அடிபட்டா உனக்கு ஏன் மாமா வலிக்கு?
ஏன்னா நீ என்னோட உசுறு இல்ல, அதான். அப்படியா? ஆமாட்டி, என் அழகு பொம்மை. போ மாமா. மாமா, நைட் டைம்ல அங்க தனியா தானே தூங்குற, உனக்கு பயமா இல்லையா? பயமாத்தான் இருக்கு, என்ன பண்றது? வேணா நீ வரியா துணைக்கு? அதெல்லாம் நான் வரமாட்டேன். வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா, அப்படியே வந்துருந்துற போற. பரவாயில்லையே, மாமாவை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் எனக்கு தெரியாம? என் மாமாவை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலா. இன்னும் இந்த ஒரு மாசம் எப்படி நான் இருக்க போறேன்? ஊருக்கு போற நேரத்துல கூட என் மேல கோவப்பட்டுக்கிட்டு என்கிட்ட ஒன்றும் சொல்லாம போயிட்டல்ல. மாமா மாமான்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவேன். எங்க போனாலும் உன் குரல் தாண்டி கேக்குது. என்னால நீ இல்லாம இருக்க முடியல. சீக்கிரம் வந்துடுடி. உன்னை பார்க்கணும், உன்னை தூக்கி கொஞ்சணும் போல இருக்குடி எனக்கு. எனக்கு தெரியும் நான் எப்படி உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் நீயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு. என் அழகு பொம்மை, சீக்கிரம் வந்துடுடி. என் தங்கத்தை, என் செல்லத்தை, என் பட்டை அள்ளி கொஞ்சணும் போல இருக்குடி. சீக்கிரம் இந்த மாமாவை பார்க்க வந்துரு.